சில பேரோட நினப்பெல்லாம் என்னென்னா நம்ம பார்த்து ஓகே சொல்லிவிட்டு அது கல்யாணம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பற்றி நினைக்கிறதே கிடையாது. அவங்களும் ஓகே சொன்னால் தான் கல்யாணம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் புரியறதில்ல. அதனால் கொஞ்ச நாள் போக 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 தான் அந்த அனுபவமே கிடைக்குது அவங்களுக்கு. நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கும் அந்த பொண்ணோ பையனோ வந்து ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கும் அதுவும் அவங்க பிகினராக இருந்தால் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நானே நிறைய கவனிச்சிருக்கேன். இப்போ ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபைல் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த 2 பேஜில் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஃபோட்டோகிராஃப், ரைட் சைடு வந்து அவங்களோட பயோடேட்டா. ஓகேங்களா? இப்போ ஒரு பேரண்ட் வராங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது ரைட் சைடு விஷன் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் என்னென்னா பயோடேட்டா தான். அவங்க எந்த ஊர், என்ன படிச்சிருக்காங்க, என்ன வயசு, அவங்க என்ன கூட்டம், நம்ம மாமச்சன முறையா, இல்லை அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம பையனுக்கு தகுந்த பொண்ணு தானா, நம்ம பையனுக்கு கேட்டால் தருவாங்களா, இல்லை நம்ம பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த பயோடேட்டா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு தான் அந்த பையனையோ பொண்ணையோ பார்க்குறாங்க. பொண்ணு நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது பேரண்ட்ஸோட ஜட்ஜ்மெண்ட். இந்த பிகினர்ஸ் பசங்களும் பொண்ணுங்களும் வந்தாங்க அப்படின்னாக்கா ரைட் சைடு கண்ணு போகவே போகாதுங்க, லெஃப்ட் சைடு தான். அதுலேயும் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டுக்கு ஒரு பேஜ் திரும்பிக்கிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கோம். 20 ஃபைல் கொடுத்தாலும் 10 நிமிஷம் கூட ஆகாது. எல்லாத்தையும் இப்படியே திருப்பிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே கொஞ்ச நாள் போக 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 தான் அவங்களுக்கு அந்த அனுபவம், ஓ வெறும் ஃபோட்டோ மட்டுமே நமக்கு பிடிச்சிருந்தா அது மேட்ச் ஆகாது போல் இருக்குது, அதில் ஜாதகம்னு ஒரு விஷயம் இருக்குது போல் இருக்குது, பயோடேட்டான்னு ஒரு விஷயம் இருக்குது போல் இருக்குது, இதெல்லாம் இது பண்ணும், இதெல்லாம் சரியாக வந்தால் தான் நமக்கு அது மேட்ச் ஆகும் போல் இருக்கேன்னு புரிய ஆரம்பிக்கிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுதுங்க. அந்த புரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நான் பார்க்குறேன், ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பார்வை அதுக்கு பிறகு தான் ரைட் சைடு ஃபஸ்ட்டு, லெஃப்ட் சைடு செகண்ட் அப்படிங்கிற ஒரு தோரணையே மாறுது. ஓகேங்களா? அதனால் முதல்ல வந்து அதுவும் பேரண்ட்ஸும் அப்படி தான். அந்த முதல் கல்யாணம் ஒரு வீட்டில் 2 பேர் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த அனுபவம் பத்துறதில்ல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம சில பேரோட நினப்பெல்லாம் என்னென்னா நம்ம பார்த்து ஓகே சொல்லிவிட்டு அது கல்யாணம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பற்றி நினைக்கிறதே கிடையாது. அவங்களும் ஓகே சொன்னால் தான் கல்யாணம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் புரியறதில்ல. அதனால் கொஞ்ச நாள் போக 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 தான் அந்த அனுபவமே கிடைக்குது அவங்களுக்கு. ஓ இப்படிலாம் பார்க்க போகக்கூடாது போல் இருக்குது, நம்ம நினைக்கிறது தப்பு போல் இருக்குது, இதில் நிறைய விஷயம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு அவங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. எப்போ அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வருதோ அதிலிருந்து தான் உண்மையிலேயே அவங்க ஃபைல் ஃபாலோ பண்ணுறாங்க, பயோடேட்டா ஃபாலோ பண்ணுறாங்க. அதிலிருந்து தான் அந்த ப்ராசஸ் கரெக்டாக போகும். ஸோ அந்த ஸ்டேஜ் அவங்க எவ்வளோ நாளில் அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்து தான் இது எந்த அளவுக்கு அவங்களால சரியாக கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க.